ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி நாங்கள் இந்த ஜார்ஜியா ட்ரிப் டே 4ல் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து குட்டேசியில் டே 4. நாங்கள் வந்து டே 3 கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி குட்டேசியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து நேற்று ரொம்ப தூரம் நடந்ததுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தாங்க. இங்கேருந்து பத்துமி போகிறதுக்கு ட்ரெயினில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தாங்களாம். குட்டேசியிலேருந்து பத்துமி போகிற ஜேர்னி வீடியோ வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுனால நம்மளும் வந்து ட்ரெயின் ஜேர்னியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அன்றைக்கி டிக்கெட்டு கிடைக்கவே இல்லை. 1 வீக்குக்குமே ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க. 1 வீக்குக்குமே டிக்கெட்டு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் துபாயிலேருந்து ஜார்ஜியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி ஆன்லைனில் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து நம்ம நேர்லேயே போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஈவன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கூட எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் கூட ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் இப்போ எங்களோட பிளான் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு வந்து தெரியல. நாங்கள் வந்து ட்ராவல் ஏஜெண்ட் யாரும் வந்து வைக்கல. நாங்களே தான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஜார்ஜியா போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட ஜார்ஜியா ஐட்னரியும் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு தான் நாங்களே வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்காததுனால பிளான் ஃபுல்லாக வந்து சொதப்பிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பிளான் வந்து ரூமுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரூமுக்கு வந்த உடனேவே எங்கள் ரூம் ஓனரும் வந்து ரூமுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் ரூம் ரெண்ட்டு, கார் ரெண்ட்டுலாம் வந்து செட்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து பஸ்ஸில் போகலான்னு பார்த்தாலும் பசங்களை வச்சுக்கிட்டு சரி வராது. ஏன்னா நம்ம வந்து மாறி மாறி போகிறதுக்கெல்லாமே கஷ்டமாக இருக்கும். அங்கேயுமே அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸிலாம் பார்க்கணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஹெட்டிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கே கார் வந்து அவங்க ஓனர்கிட்ட நாங்கள் வந்து முன்னாடி நேற்றே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காததுனால ஹஸ்பண்ட் வந்து சரி ஓனர்கிட்ட கேட்கலாம் காரு அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கேட்டிருந்தாங்க. அப்போ தான் அவங்க ஓனர் சொல்லியிருந்தாங்க, கார் வந்து புக் பண்ணிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது ரெண்ட்டு கார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இது எங்களுக்கு புது ஊர். ஸோ தெரியாத இடத்துல எங்கே போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்டே கேட்டிருந்தாங்க. அவருமே அவங்க ஃப்ரெண்டு வந்து ரெண்ட்டுக்கெலாம் கார் கொடுக்குறாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே இந்த ஓனர் வந்து எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து இங்கிலீஷு தெரியாது, ஜார்ஜியன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டில் வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜ் பேசிவிட்டு எங்ககிட்ட வந்து போட்டு காமிப்பாங்க. நாங்கள் அதை கேட்டுட்டு பேசினோன்னா அது வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குவோம். அவர் ரொம்பவே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு நாள் கூட நாங்கள் திடீர்னு ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னப்போ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு எங்களுக்கு வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. திங்ஸ்லாம் கூட அவங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. காருக்குமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சிருந்தோன்னா மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் போயிடலான்ட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டோட்டலாகவே வந்து எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. சரி ஓகே, அவங்க வந்து கேட்டுட்டு சொல்லட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டோம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. எங்கன்னா வந்து நிறையா ஃபுட்டு வந்து பேக்கரி ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் நான் வந்து அந்த கச்சாப்பூரி ஒன்று, அதுக்கப்புறம் பீன்ஸு ஸ்டஃப் பண்ண ஒரு பன் ஒன்று, இது 2 தான் சாப்பிடுவேன். ஃபுல்லாக நாங்கள் இருந்த 10 டேஸுமே அதை மட்டும் தான் சாப்பிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான்வெஜ்ஜுன்றதுனால இவங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு தான் வந்து எதுவுமே செட் ஆகலை.
கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த ஊர் சீஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பட்டு ரெகுலராக தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு அது திகட்டி போயிடுது, சாப்பிடவே பிடிக்கல. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. No? Only vegetarian? No vegetarian. அது என்ன பண்ணிக்கலாம்? இது என்ன சீஸ்? இது வந்து சீஸ் மாதிரி. This is cheese, right? Yes, parmesan. ஹாஃப் ஆஃப் எடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணி. ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கார் வேறு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, இன்றைக்கி எப்படி போகிறோம், என்ன பிளான் எல்லாமே வந்து சொதப்பிட்டதுனால எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எங்களுக்கு ஆக்சுவலாக செக் அவுட் டைம் வந்து 12 o'clock தான். அது வரைக்கும் ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம போய் கொஞ்ச நேரம் ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours. அதுக்கப்புறமேட்டா நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு கார் கிடச்சிதுன்னா காரில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். அப்படி இல்லைனாலும் இங்கே எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம், யோசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம போய் ரூமில் உட்காந்துருக்கணும், சாப்பிட்டு வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவா இந்த டிஷ்ஷா? இது பேர் என்ன? கச்சாப்பூரி. பட் சீஸ் வந்து சென்டரில் மட்டும்தான் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இல்லை சைட்லலாம். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? தண்ணி போட்டு யார் பின்னாடி இருக்கு, லைட்டாக இது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குல்ல. அது என்னது? சிக்கன். அது சாப்பிட முடியும். சரி, அது ஆளுக்கு ஒரு பீஸ், ஆளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி. ஜார்ஜியன் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது இந்த கச்சாப்பூரி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது லைக் வந்து பீஸா மாதிரி தான் இருக்குது. பீஸாவில் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்கும், பட் இதில் வந்து கிடையாது, வெறும் சீஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சீஸே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லைட்டாக வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் மட்டும் சீஸ் போட்டிருந்தாங்க. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஒன்று வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே மோஸ்ட்லி நிறைய ஷாப்பில் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து எல்லா இடத்துலையுமே லாரி தான் கேட்குறாங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து லாரி தான் யூஸ் பண்ணோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்கும் போதே அவங்க ரூம் ஓனர் கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அவர்கிட்ட சின்ன கார் தான் கேட்டிருந்தோம். நாங்கள் 4 பேர் தானே, ஸோ அதனால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சின்ன கார் அவைலபிளாக இல்லை, எஸ்யூவி பெருசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே இது வந்து கூட தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சின்ன கார்னால் கொஞ்சம் ரெண்ட் கம்மியாக இருக்கும், இது பெரிய கார் வந்து ரெண்ட் அதிகம் தான். பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே பரவாயில்ல புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து அவங்க ஈவினிங் தான் கிடைக்கும், 6 o'clock தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அவங்க சர்வீஸ்க்கு கொடுத்துருக்க இடத்துல வந்து லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. பஸ்ஸுமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா துபாயில் இருக்க மாதிரி நம்ம அதுக்கு தனியாக கார்டு வாங்கணும், ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு இது வேறு வேஸ்ட்டாக நம்ம போய் வந்து கார்டெலாம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து காரு ரெண்ட் எடுக்க போகிறோன்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பஸ்ஸு கார்டு இன்றைக்கி ஒரு நாளுக்காக வாங்கினோன்னா அதுவுமே வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்டெலாம் எதுவும் வாங்க வேணாம், வேணும்னா டாக்ஸி ஏதாவது வச்சுக்கலாம் எங்கேயாவது போகணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்கள் வந்து சரி ஓகேன்ட்டு கார்டும் எடுக்கல, டாக்ஸியை யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பிளான் பண்ணலை. ஏன்னா வந்து எங்களுக்கு 12 o'clock செக் அவுட் டைம் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ரூம் வந்து வெக்கேட் பண்ணணும். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சுற்ற முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஒயிட் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கார் கிடைக்கிற வரைக்கும் வேறு எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் சுற்றி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கார் கிடைச்சதும் நம்ம பத்துமே கிளம்பிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா மார்னிங்கே நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோன்னா பத்துமி வந்து ரீச் ஆகிட்ருப்போம். ஈவினிங்லாம் கொஞ்சம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணுறது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். பட் ஓகே, இனிமேல் வந்து இது அன்பிளான்டாக வேறு மாதிரி பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி எப்படி இருக்கோ பார்த்துக்கலாம், அப்படியே அந்த ஃப்ளோலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒயிட் பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கோம். இந்த ஒயிட் பிரிட்ஜ் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜு வந்து குட்டேசி சிட்டி சென்ட்ரலே இருக்குது. இது வந்து ரியோனி ரிவர் மேலே வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் பிரிட்ஜ் வந்து ஃபஸ்ட்டு 1850s தான் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஒரு மிலிட்ரி இன்ஜினியர் வீட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தான் டிசைன் பண்ணார். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1850 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அரௌண்ட் 1852 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் 1860 ஒரு பெரிய ஃப்ளட் வந்திருக்கு. ஒரிஜினல் வுடன் பிரிட்ஜ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1870 தான் வந்து ஃபாரின்ல இருந்து அயன் பார்ட்ஸ்லாம் கொண்டு வந்து பிரிட்ஜை வந்து ஸ்ட்ராங்காக ரீபில்டு பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்தே இது வந்து குட்டேசி சிட்டியோட இம்பார்ட்டண்டான லேண்ட்மார்க்காக இருக்குது. இந்த பிரிட்ஜோட மெட்டலை வந்து பிரைட் ஒயிட் கலரால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணதாலே இந்த பிரிட்ஜுக்கு வந்து ஒயிட் பிரிட்ஜுன்னு பேர் வந்துருச்சான். இந்த ரிவர் கீழே இருக்க ஸ்டோன்ஸ் கூட வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதுவுமே வந்து இந்த பிரிட்ஜோட லுக்கை வந்து இன்னுமே அழகாக காமிக்குது. இந்த ஒயிட் பிரிட்ஜில் இருக்கிற கிளாஸ் பேனல்ஸ் வந்து ரீசெண்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 2018 to 2019 ரெனோவேஷன் டைமில் தான் இந்த கிளாஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிரிட்ஜு வந்து ஃபுல்லாக நார்மல் வாக்வே மாதிரி தான் இருந்திருக்கு. கிளாஸ்லாம் கிடையாது. ரெனோவேஷன் டைமில் தான் மாடர்ன் டச் கொடுக்கறதுக்காக விசிட்டர்ஸ்க்கு ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த கிளாஸ் பேனல்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் டாப் ஆங்கிளில் இருந்து கீழே பார்த்தா ரியோனி ரிவர் ஓடுறது கிளியராக தெரியும். அதுதான் இன்னும் பாப்புலர் ஆகிருக்கு. கிளாஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கிறது பெட்டர். எஸ்பெஷலி வந்து வெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகலாம். இந்த பிரிட்ஜு மேலே வந்து ஒரு ஃபேமஸான பிரான்ஸ் ஸ்டாட்யூ இருக்குது. அது வந்து பிக்காசோ பாய்னு கூப்பிட்றாங்க. இது வந்து அன் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸிபிஷன்னு ஒரு ஓல்டு ஜார்ஜியன் மூவியில் இருக்கிற கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஸ்டாட்யூவில் இருக்க சின்ன பையன் வந்து 2 ஹேட்ஸை கையில் பிடிச்சிக்கிட்டு ரிவர்க்குள்ளே வந்து ஜம்ப் பண்ண போகிற மாதிரி காமிக்கும். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லோக்கல் ட்ரெடிஷனும் இருக்குது. முன்னாடி காலத்திலலாம் பசங்க வந்து அவங்களோட தைரியத்தை ப்ரூவ் பண்ண இல்லைனா லவ்வரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜில் இருந்து ரியோனி ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணுவாங்களாம். அது ஒரு தைரியமான செயல்னு பார்த்தாங்களாம். இன்னும் கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்ஜு கைப்பிடியில் வந்து லவ் லாக்ஸ்லாம் போடுவாங்களாம். அது வந்து அவங்களோட லவ்வை வந்து எவர் லாஸ்டிங்காக வந்து காமிக்கிறதுக்காக இது ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாட்யூ வந்து விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இங்கே வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஸ்டாட்யூ கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த பிரிட்ஜு வந்து இப்போ வரைக்குமே ஒரு பெடஸ்ட்ரெயின் பிரிட்ஜு தான். கார்ஸ்லாம் வந்து அலோடு இல்லை. ஸோ குட்டேசி சிட்டியில் சென்ட்ரலில் வந்து ரொம்ப காமாக நடந்து ரிவர் வியூவை என்ஜாய் பண்ணலாம். இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் நின்று பார்க்கும்போது இந்த ரிவர் ஃப்ளோ ரொம்ப அழகாக இருக்கும். மார்னிங் வந்து ரொம்ப காமாக இருக்குமா. ஈவினிங் சன்செட் டைம்லலாம் வந்து வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு டைமில் இந்த லைட்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ரிவரில் தெரியும் போது அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. இந்த பிளேஸ் வந்து 24 ஹவர்ஸும் ஓப்பனாக தான் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஓவராலாக பார்த்தா குட்டேசி சிட்டியில் வந்து இந்த ஒயிட் பிரிட்ஜு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட் தான். டே டைம் நைட் டைம் ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் எங்களால் வந்து நைட் டைம் போக முடியல. நாங்கள் வந்து மார்னிங் டைம் மட்டும்தான் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். பட் ஆனால் நைட் டைமில் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன என்னடா அந்த சைடு போகுது? இதோ அங்கே விழுந்துருச்சு பாரு ஏல. காற்று இப்படி அடிக்குது, நீ அந்த சைடு போய் போடு.
எப்படி தெரியாம விழுந்துட்டாங்களா? ஐயோ. நானும் சர்வேஷும் இந்த சைடு நின்று விளாண்டுட்டு இருந்தோம். அவன் வந்து கையில் ஒரு இலைய வச்சுட்டு அவன் நான் தூக்கி போடுறேன். காற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டு இருந்ததா, அவன் வந்து சொன்னான் ஆப்போசிட் சைடு போடுவேன்னு. சரி போடுறா பார்ப்போம் எப்படி போகுது சொல்லி விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் தான் இந்த சைட்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, ரொம்ப கத்துற மாதிரி. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க பிரதர் வந்து விழுந்துட்டாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு அவங்க வந்து சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். ஆனால் நல்ல வேளை அவர் வந்து ஸ்விம் பண்ணி வந்துட்டார். தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது, பட் ஆனால் பயங்கர ஃபோர்ஸாக வந்து தண்ணி வர்றதுனால நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சால் தான் அதில் வந்து நீச்சல் அடித்து நம்ம வந்து இந்த சைடு கரையே வந்து ஒதுங்க முடியும். ஸோ நல்லா அவர் ஸ்விம் பண்ணதுனால நல்ல வேளை அவங்க வந்து சேஃபாக வந்துட்டாங்க. ஆனால் எப்படி அங்கே கீழே போனாங்க என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே வந்து அங்கே இருந்தவங்க வந்து ஃபயர் இதுக்கெலாம் கால் பண்ணிடவே அவங்களுமே வந்து ரெஸ்கியூ டீமும் வந்துட்டாங்க. ஸோ இந்த சைடு தான் வந்து அவங்க லேடர் போட்டு மேலே ஏற சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு எந்த சைடு போகிறது என்னன்னு தெரியல போல் இருக்குது. ஸோ அப்படி தான் அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்க. அவங்க பாரு ஸ்டார்கேஸ் இருக்கா, அங்கே ஏற்றிருக்கலாம்ல. இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு தான் போகிறோம். ரூமும் வெக்கேட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூம் வெக்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.